ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை புது ப்ரமோ வந்திருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இதுதான். ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்தா நம்ம முத்துவே வந்து போடுறது. அது வந்து என்னன்னா, அப்கமிங்கில் ரோகிணி சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாட்சி கையெழுத்து. என்னன்னா, இப்போதைக்கு அந்த 15 லட்சத்தை இவங்க வாங்குறாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. ரோகிணியோட அப்பா கொடுத்ததா சொல்லி ரோகிணி வந்து ஏமாத்துறாங்க. அதுக்கு மனோஜும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த 15 லட்சம் வாங்கிட்டா அதில் பாதி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்பார் இல்லையா, அதே மாதிரி அடுத்து இருக்கிற ரவியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் பங்கு அப்படின்ட்டு. அதனால் இந்த விஷயத்த வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஏமாற்றணும் அப்படின்ட்டு ரோகிணியோட பக்காவான பிளான் பண்ணி பணம் வந்து அதையே சொல்லலை. 27 லட்சத்தில் 15 லட்சம் வந்திருக்கு. 15 லட்சத்துக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக முத்துவை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, அப்படி உண்மை வெளியில் வருமானு தெரியல. ஆனால் பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்கமிங் ரோகிணிக்கு. மறுபடியும் சிட்டியோட என்ட்ரி வரப்போகுது. சிட்டி அண்ட் நம்ம மீனாவோட தம்பி 2 பேரும் சேர்ந்து பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு ஷூட்டிங் வந்து இவங்க எல்லாருக்குமே போயிருக்கு. என்னவா இருக்கும், அப்கமிங் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் மறுபடியும் வருது. நம்மளோட ரவி, சிட்டி இவங்க எல்லாருமே லொக்கேஷனில் இருக்கிறாமா, மீனாவோட தம்பியும் இருக்காரு. அந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளத்துக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த இடத்துல ரோகிணியோட விஷயம் வந்து வெளியில் வரப்போகுதா அப்படின்றத பற்றியும் தெரியலை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் போகுதுன்னு பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி ஒரு ரகசியத்தை ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த ஒரு ரகசியம் எப்போ வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ரோகிணி மேலே நிறைய க்ரைம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ரோகிணி எப்படி மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக தான் காத்துட்ருக்காங்க. என்ன ஒரு வருத்தம் நம்மளோட ரசிகர்களுக்கு அப்படின்னா, முத்து மீனாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. முத்து இன்னைக்கு போட்டிருக்க அந்த கையெழுத்து தான் ரோகிணி நாளைக்கு சிக்கிறதுக்கான வாய்ப்பாக எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.